விவாதித்த விவகாரம். பல விவாதங்களில் இது பலமுறை பேசப்பட்டு வருகின்ற விவாதம். இருப்பினும் இதற்கான தேவை இருந்து கொண்டே இருக்கிறது என்கிற அளவுக்கு தான் இந்த பிரச்சனை முற்றுபெறாமல் போய்கொண்டிருக்கிறது. முல்லை பெரியார் அணை பிரச்சனை சிறிது காலம் அடங்கியது போல் தோன்றினாலும் மீண்டும் கேரளா அந்த பிரச்சனையில் ஒரு பூதாகரமாக சில விஷயங்களை முன்னெடுத்திருக்கிறது. அதாவது 142 அடி உயர்த்தி கொள்ளலாம் என்று ஒரு பெரும்பாடுபட்டு மீண்டும் மீண்டும் பலமுறை சொல்லப்பட்ட பிறகு ஒரு வழங்கப்பட்ட தீர்ப்பு தான் 142 அடி. நியாயப்படி 152 அடி வேண்டும் என்பதே விவசாய சங்கங்களின் கோரிக்கையாக இருந்தது. இருப்பினும் 142 அடி உயர்த்தி கொள்ள அனுமதித்ததையே ஒரு வெற்றியாக தமிழக அரசியல் கட்சிகள் அனைவரும் பூரித்து போனர். விவசாய சங்கங்கள், தேனி மாவட்ட விவசாயிகள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருந்த தருணத்தில் பொறியாளர் ஒருவரை, தமிழக பொறியாளர் ஒருவரை ஐவர் குழு மூவர் குழு சார்பாக விசாரிக்க சென்ற, அதனை சோதனையிட சென்ற பொறியாளர் ஒருவரை, மாதவன் என்பவரை, அங்கு உள்ள ஒரு இந்திய பொதுவுடைமை கட்சியை சேர்ந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பத்திரிகையாளருடன் சென்று தாக்கியிருக்கிறார், கீழே தள்ளிவிட்டு இருக்கிறார். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அங்கு ஐவர் குழு மூவர் குழுவை தவிர வேறு யாரும் முல்லை பெரியார் அணையை பார்வையிடவோ சோதனையிடவோ கூடாது. இது ஒரு பதட்ட நிலையை தணிப்பதற்காக உச்சநீதிமன்ற தீர்ப்பு இவ்வாறு வைத்திருக்கிறது. அது தமிழர்களாக இருந்தாலும் சரி, கேரளாவை சேர்ந்த அரசியல்வாதிகளாகவோ யாராக இருந்தாலும் ஐவர் குழு மூவர் குழு மட்டும்தான் சென்று பார்க்க வேண்டும். இப்படி இருக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரை மீறி சென்று பத்திரிகையாளருடன் சென்று ஒரு தமிழக பொறியாளரை அவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். இது எதனால் இந்த கோபம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கிறது என்று பார்த்தால் அவர்களுடைய அறிக்கையை வைத்தே நாம் சொல்லலாம். பிரதமரிடம் அவர்கள் 142 அடி தண்ணீர் தேங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதை தடுத்திட வேண்டும், அதற்கான முயற்சியில் ஈடுபடுங்கள் என்று அந்த இந்திய பொதுவுரிமை கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர், கேரளாவை சேர்ந்தவர், கோரிக்கை மனுவை வைத்திருக்கிறார். ஆக இது மீண்டும் ஒரு பதட்ட சூழலை உருவாக்கி இருக்கிறது. கேரள அரசு வழமையாக தமிழகத்திற்கு அந்த ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடையாது என்கின்ற அந்த நிலையில் அங்கு ஆளுகின்ற காங்கிரஸ், சிபிஎம் எந்த அரசாக இருந்தாலும் அதில் மிக மிக உறுதியாகவே இருந்து வருகிறார்கள். இந்த பிரச்சனையை நாம் எவ்வாறுதான் தீர்ப்பது? அண்டை மாநிலங்களாக கர்நாடகாவாக இருந்தாலும் சரி, முல்லை பெரியாராக இருந்தாலும் சரி, சமீபத்தில் நாம் விவாதித்த மேகதாது அணை திட்டமாக இருந்தாலும் சரி, நடுவண் அரசினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாயங்களுடைய எந்த தீர்ப்பையும் இந்த இரண்டு மாநில அரசுகளும் மதிப்பதாகவே இல்லை. ஆனால் தமிழகத்தில் மட்டும் தொடர்ந்து வந்து பிரிவினவாத சக்திகள் இருக்கிறார்கள், இங்கு சில திராவிட கட்சிகள் தமிழ் உணர்வாளர்கள் தூண்டி விடுகிறார்கள் போன்ற பிம்பம் இந்திய அளவில் தமிழகத்தின் மீது இருக்கிறது. இந்த பிரச்சனையை நாம் எவ்வாறு பார்க்க வேண்டும்? உணர்வுபூர்வமாகவா அல்லது அறிவுபூர்வமாகவா, இல்லை வேறு எவ்வாறு தீர்த்தால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்பது குறித்துதான் மிக விரிவான ஒரு விவாத அரங்கமாக இந்த விவாத அரங்கம் செல்ல இருக்கிறது. இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக பொறியாளர் வீரப்பன் அவர்கள் நமது விவாத அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். ஆழி பதிப்பக உரிமையாளர், எழுத்தாளர் செந்தில்நாதன் அவர்கள் இந்த விவாத அரங்கில் தனது கருத்துக்களை முன்வைக்க இருக்கிறார். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அந்திரிதாஸ் அவர்கள் தமது கட்சியினுடைய நிலைப்பாட்டை இதில் முன்வைக்க இருக்கிறார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜோதி ராமலிங்கம் அவர்களும் இந்த விவாத அரங்கில் தனது கட்சியின் நிலைப்பாட்டை அவர் இங்கு முன்னெடுத்து வைக்க இருக்கிறார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் மிக பயணிக்க இருக்கிறது. சார், உங்களிடமிருந்தே ஆரம்பிப்போம். அந்த அரசியல் கட்சிகள், அந்த கேரளா, தமிழ்நாடு, இந்த மாநில உணர்வு, இதையெல்லாம் தாண்டி முல்லை பெரியார் அணையில் 142 அடி தேக்குவதற்கு என்ன தடையா இருக்கு? இதை நீங்கள் சொன்னதை போல இதை ஒரு மாநில உணர்வு என்ற முறையிலோ கட்சிகள் என்ற அடிப்படையிலோ நாம் பார்க்கவில்லை. இதில் இரண்டு கோளாறுகள் அடிப்படையிலேயே இருக்கின்றன. ஒன்று, தமிழக அரசினுடைய இயலாமை, எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை முறையாக சரியாக எடுக்காமை என்ற ஒன்று. அதைவிட முக்கியமாக ஒரு அரசியல் சட்ட அமைப்பின்படி உச்சநீதிமன்றமும் இல்லை தீர்ப்பாயங்களும் கொடுத்த தீர்ப்புகளை மதிக்காது நடக்கின்ற அரசியல்வாதிகளுடைய ஒரு அட்டூழியம். எல்லாவும் அரசியல்வாதிகளுடைய அட்டூழியம். ஏனென்றால் நான் எதற்காக அதை சொல்லுகிறேன் என்றால், ஒரு அமைச்சர், முதலமைச்சரோ அல்லது அமைச்சராக இருப்பவர்களோ பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் போது நான் இந்திய அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு நடப்பேன், அந்த இந்திய அரசியல் சட்டத்தினுடைய கொள்கைகளை தூக்கி பிடிப்பேன் என்றுதான் எடுத்துக்கொள்கிறார். இந்திய அரசியல் சட்டம் 365வது பிரிவு மிக தெளிவாக சொல்லுகிறது, இந்திய அரசியல் சட்டத்தின்படி எந்த மாநில அரசோ தங்களுடைய ஆட்சியை நடத்தாத போது மத்திய அரசு, நடுவண் அரசு அல்லது குடியரசுத் தலைவர் அவர்களுக்கு தாக்கீது அனுப்ப வேண்டும். நீங்கள் அரசியல் சட்டப்படி அங்கே நடத்தவில்லை, உங்களுடைய உறுதிமொழிப்படி நீங்கள் நடக்கவில்லை, எனவே அது சோகாஸ் நோட்டீஸ் என்று சொல்லுவோம் என்று அவர்கள் அனுப்ப வேண்டும். முன்பு இருந்த அரசும் மத்திய அரசும் சரி, இப்பொழுது இருக்கின்ற மத்திய அரசும் சரி, இதையெல்லாம் கண்டுகொள்வதாக தெரியவில்லை. மூன்றாவதாக,
ஒரு தொடர்ந்து நாங்கள் ஒரு 50-60 ஆண்டுகளாகவே பார்க்கும் பொழுது மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கத்தை இல்லை தமிழர்களை இந்திய குடிமக்களாக கருதுகிறார்களா என்ற ஒரு ஐயப்பாடே எங்களுக்கு இருக்கிறது. எப்பொழுதுமே ஒரு மாற்றாந்த மனப்பான்மையோடவே இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருந்து போன்ற அமைச்சர்களும் நாடாளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதை பெரிதாக எடுத்துக்கொண்டு அங்கே பேசுவதில்லை, சொல்லுவதில்லை. வடநாட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்யக்கூடிய அந்த சேவையை தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் போகிறவர்கள் அமைச்சராக இருப்பவர்கள் கூட செய்வதில்லை. இது மிகப்பெரிய ஒரு கொடுமையான நிகழ்ச்சி. இந்த முல்லைப்பெரியாறு அணையை பொறுத்த வரைக்கும் நான் தமிழக அரசு தவறி இருக்கிறது என்று சொல்வதற்கு அடிப்படையான காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, இந்த முல்லைப்பெரியாறு அணை பெண்ணிக்குவிக்கினாலே கட்டப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு ஆங்கில நாட்டிலிருந்து இங்கிலாந்திலிருந்து வந்து தன்னுடைய சொந்த சொத்துக்களை விற்று இங்கே இருக்கிற மனிதர்களின் மீது மக்கள் மீது இருக்கிற மனித நேயத்தின் மீது கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அணை. ஒரு பள்ளத்தாக்கிலிருந்து அடுத்த பள்ளத்தாக்கிற்கு தண்ணீரை முதலாக திருப்பப்பட்டது. எங்களுக்கு தெரிந்து ஒரு பொறியாளர் முறையிலே நான் சொல்லுவேன், என்ஜினியர் பென்னிக்குவிக்கு போல ஒரு ஆளுமை மிக்க மேலாண்மை மிக்க திறமை மிக்க ஒரு பொறியாளர் இன்று வரை தோன்றவில்லை என்பதுதான் எங்கள் கருத்து. மனிதாபிமானியும் கூட அவர் அதைத்தான் மனிதநேயத்தோடு என்று நான் சொன்னேன். அதை போல ஒரு பொறியாளர் தோன்றவில்லை. அந்த முல்லைப்பெரியாறு அணையை பற்றிய ஒப்பந்த 1886 ஒப்பந்தத்திலும் சரி, அதிலே ஒரு மிக குறிப்பாக சொல்லப்படுகிறது. அரசியல்வாதிகளும் மற்றவர்களும் அதை எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறார்கள் என்று தெரியவில்லை. அந்த 1886 முல்லைப்பெரியாறு ஒப்பந்தத்திலே இன்றைக்கு இருந்த ஆங்கில அரசாங்கத்திற்கும் திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு போடப்பட்டதிலே 32 இடங்களிலே திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. எங்கெங்கே இந்த நிலம் 8591 ஏக்கர் நிலம் இந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு டிமைஸ் அண்ட் கிராண்டட். இங்கே இருப்பவர்களெல்லாம் லீஸ் ரவுட் குத்தகைக்கு கொடுக்கப்பட்டதாக சொல்லுகிறார்கள். இல்லை, இட் இஸ் டிமைஸ் அண்ட் கிராண்டட் என்று 32 இடங்களிலே திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. லீகலாக பார்க்கும்பொழுது, சட்ட அமைப்பிலே பார்க்கும் பொழுது டிமைஸ் அண்ட் கிராண்டட் என்று சொன்னால் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஃபார் எ பர்டிகுலர் பீரியட், 999 ஆண்டுகளுக்கு இந்த சொத்து உங்களுக்கு மாற்றி கொடுக்கப்படுகிறது. இதை நீங்கள் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளலாம் என்பதுதான் அது உண்மையான பொருள். ஆனால் கேரள அரசாங்கம் அதை ஏதோ குத்தகைக்கு விடப்பட்டதாக, அச்சுதானந்தனாக இருந்த முழுமையா தமிழகத்துக்கு சொந்தமானது அந்த 999 ஆண்டுகளுக்கு இது மாற்றி கொடுக்கப்படுகிறது. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஃபார் எ பர்டிகுலர் பீரியட். இதை அந்த ஒப்பந்தத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. லீஸுக்குங்கிற மாதிரி அவங்க மாத்திக்கிட்டாங்களா? இல்ல சார், டிமைஸ் அண்ட் கிராண்டட் அப்படிங்கிற வேர்டு தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த டிமைஸ் அண்ட் கிராண்டடுக்கு லீகல் மீனிங் என்ன என்றால் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஃபார் எ பர்டிகுலர் பீரியட். அந்த சொத்தையே உங்களுக்கு மாற்றி கொடுக்கிறோம் அந்த குறிப்பிட்ட காலத்தில். சரிதானா? எனவே இதை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. இன்னொன்றும் கூட தமிழக அரசாங்கம் இந்த முல்லைப்பெரியாறு அணை மிக முக்கியமான ஒன்று என்று நாங்கள் கருதுகிறோம். காரணம் என்னென்றால் தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம். நான் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற காரைக்குடி பொறியியல் கல்லூரியை படித்தவன். அங்கே இருக்கிற கல்லலிலே 3 ஆண்டுகள் உதவி பொறியாளராக பணியாற்றியவன் 1972. அந்த சமயங்களிலே குடிநீருக்கு கூட எவ்வளவு அங்கே இருக்கிற சிவகங்கை மக்களும் ராமநாதபுரம் மக்களும் கவலைப்படுகிறார்கள் எங்களுக்கு தெரியும். இந்த 10.5 டிஎம்சி என்று சொல்லும் போது 136ஆக 1979 குறைத்தார்கள். என்ன காரணத்திற்காக அதை குறைத்தார்கள் என்று இன்று வரை எங்களுக்கு கூட சொல்லப்படவில்லை. அரசியல்வாதிகளுடைய விளையாட்டாக அது இருந்தது. கேரள அரசாங்கம் அங்கே நிலநடுக்கம் ஏற்பட்டது, அது உடைந்துவிடும், எனவே குறைக்க வேண்டும். ஆனால் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், முல்லைப்பெரியாறு அணை 1886 தொடங்கப்பட்டு 1895 முடிக்கப்பட்டது. 1895 2014 வரை எப்பொழுதாவது முல்லைப்பெரியாறிலே பெரிய வெள்ளம் வந்து அந்த முல்லைப்பெரியாறு அணை சர்ப்ளஸ் ஆகி வழிந்து கீழே இருக்கிற அந்த பள்ளத்தாக்கிலே ஓடி 50 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஓடி இருக்கிற அந்த இடுக்கி அணைக்கு போய் சேர்கிறது? எப்பொழுதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறதா? 100 ஆண்டுகளிலே யாராவது கேரள மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா? எந்த ஊராவது அழிந்திருக்கிறதா? ஏதாவது சேதம் ஏற்பட்டிருக்கிறதா? அழிவு வந்துவிடும் அப்படிங்கறது அவங்க தொடர்ச்சியா இல்லை.
இதுவரை வந்திருக்கிறதா? வரவில்லை. 152 அடியாக உயர்த்திருக்கும் போதே இந்த நிலைமை இல்லாத போது இந்த 136க்கு எங்கே வருகிறது? இதை நான் இப்படியும் சொல்லுவேன். 2011 கேரளத்தில் இருந்த ஒரு குடிமகன் கேரள உயர்நீதிமன்றத்திலே ஒரு வழக்கை தொடுக்கிறார். PIL இப்படி முல்லைப்பெரியாறு அணை உடைந்தால் கேரளாவில் 35 லட்சம் மக்கள் 5 மாவட்டங்களில் பாதிக்கப்படுவார்கள் என்று சொல்லுகிறார்கள். உண்மையான நிலைமை என்ன? இந்த கேரள அரசாங்கம் இதை தடுப்பதற்கு, இவர்களை பாதுகாப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று ஒரு PIL போடுகிறார், பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், பொதுநல வழக்கை. அதற்கு கேரள அரசாங்கம் 2011 அதனுடைய அட்வொகேட் ஜெனரலாக இருந்த திரு தண்டபாணி அங்கே ஒரு பிரமாண பத்திரத்தை வைக்கிறார், ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அந்த உயர்நீதிமன்றத்தில். அப்பொழுது சொல்கிறார், முல்லைப்பெரியாறு அணையிலே இங்கே கீழ்ப்பகுதியிலே பள்ளத்தாக்கிலே யாரும் குடிமக்கள் இல்லை. அங்கே இருக்கிறவர் 350 குடும்பங்கள், அதுவும் அவர்கள் ஆக்கிரமித்தவர்கள். முல்லைப்பெரியாறு அணைக்கு கீழே வண்டிப்பெரியாறு, பாம்பனார், ஏலப்பாரா, வல்லாரக்குன்னு, புல்லுமடுவு என்று 5 ஊர்கள் இருக்கின்றன. இந்த முல்லைப்பெரியாறு அணையினுடைய மேல்மட்ட உயரம் 2864 கடல் மட்டத்துக்கு மேலே. அதற்கு கீழே இருக்கிற இடுக்கி 70.5 TMC உள்ளது. 2413 அடி கடல் மட்டத்தில் இருக்கிறது. ஏறக்குறைய எந்த ஆபத்து வர வாய்ப்பு இல்லை. எந்த ஆபத்தும் இதுவரை வந்ததிலே வராது. ஏனென்றால் இவை எல்லாம் நான் சொன்ன இந்த 4 ஊர்களும் 5 ஊர்களும் இந்த 2800களிலே 2900, 3000, 3200, 3500, 3653 கடல் மட்டத்திற்கு மேலே இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, முல்லைப்பெரியாறினுடைய பள்ளத்தாக்கு 200 அடி பள்ளமானது. இந்த 2800 இருந்து கீழே வரும் பொழுது 2600க்கு போகிறது. இந்த விஷயத்துல அவரு டெக்னிக்கலா பல்வேறு விஷயங்கள் அவங்க சொன்னாங்க. அதாவது அவர் கேரளாவை மட்டும் இல்ல, தமிழக அரசும் செயல்பாடு அந்த அளவுக்கு ஒரு வரவில்லை அப்படிங்கிறாரு. நீங்க அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? கேரளா அரசு பக்கம் தவறு இருக்கிறது அனைவரும் இங்க வந்திருந்தா அனைவருமே ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறோம். அதனால அது நம்ம லைட்டா ஜென்ரலா தொட்டுக்குவோம். என்ன நம்ம செஞ்சிருக்கணும்? இதுல நம்ம இவ்வளவு தூரம் அந்த பிரச்சனையை ஒவ்வொரு முறையும் நம்ம போராடுற விதமாகவும் நீதிமன்றம் போய் பெற விதம் என்ன செஞ்சிருக்கலாம்? நம்ம என்ன செஞ்சிருக்கணும்? இந்த இந்தியாங்கிற அமைப்புல தானே நம்ம இருக்கிறோமா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்டார். அந்த நிலையை ஏன் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம அனுபவிக்கிறோம் தமிழகம்? முல்லை பெரியாருடைய ஆதார சுருதியாக இருக்கின்ற மரியாதைக்குரிய பொறியாளர் ஐயா வீரப்பன் அவர்களோடு இதில் நான் பங்கு கொள்வதிலே மிகுந்த பெருமைப்படுகிறேன். அதாவது இந்தியாவுடைய ஜியோகிராபிக்கல் சிச்சுவேஷன் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அதாவது வடக்கிலே எங்கெங்கும் காணினும் வெள்ளமடா, தெற்கிலே குடிக்க சொட்டு தண்ணீர் இல்லையடா, இந்த நிலைமையிலே தான் இருக்கிறோம். அதுவும் நம்முடைய இயற்கையை நம்மை வஞ்சித்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாம் பள்ளத்திலே இருக்கிறோம். அவர்கள் கர்நாடகத்தை பொறுத்தவரையிலே, கேரளாவை பொறுத்தவரை அவர்கள் மேட்டிலே இருக்கிறார்கள். பொதுவாக இயற்கை நீதி என்னன்னு சொன்னால், மேட்டிலிருந்து பள்ளத்திற்கு நீர் வரும். நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், வருகின்ற நீரை நீங்கள் கிழக்கு பக்கம் எங்களுக்கு திருப்புங்கள், நாங்கள் உங்களுக்கு 48% உணவுப் பொருட்களை தருகிறோம், எங்களுக்கு தண்ணீர் தாருங்கள் சொல்ல. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நீங்கள் தந்தாலும் பரவாயில்லை, தரவாயிலும் பரவாயில்லை, அரபிக்கடலில் போய் அது சேர்ந்தாலும் சேர வைப்போம், அது உங்களுக்கு தரமாட்டோம் என்று சொல்கிறார். நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், நெடுஞ்சாலையிலே நாம் ஒருமைப்பாட்டை பேசுகிறோம், ஆகாய விமானத்திலே ஒருமைப்பாட்டை பேசுகிறோம், ஆகாய ஊர்தி செல்கின்ற அந்த பாதையிலே, மின்சாரத்திலே ஒருமைப்பாட்டை பேசுகிறோம். NLC கிடைக்கின்ற 2490 மெகாவாட்டை கர்நாடகத்துக்கு 297 மெகாவாட், ஆந்திராவுக்கு 277 மெகாவாட், கேரளாவுக்கு 217 மெகாவாட், பாண்டிச்சேரிக்கு 95 மெகாவாட், நாம் 1111, அதாவது நாமம் பட்டை நாமம் சாத்தி இருக்கிறார்கள்ன்றதுக்காக சொல்றேன். ஆக மின்சாரத்திலே ஒருமைப்பாட்டை நாம் பேசுகின்றன, தண்ணீரிலே மாத்திரம் ஏன் இன்றைக்கு ஒரு மாநிலத்தை வஞ்சகத்தோடு பார்க்கிறார்கள்? இந்தியாவிலே எந்த மாநிலம் பாதிக்கப்பட்டால் நாம் உதவுகிறோம், கண்ணீர் வடிக்கிறோம். இப்ப கூட காஷ்மீர்ல தலையில இருக்கின்ற காஷ்மீரிலே கண்ணீர் வெள்ளம் வந்த காரணத்தால் நாம் கண்ணீர் வடித்து, எங்க கட்சியில காசே கிடையாது, 10 லட்சம் ரூபாயை நாங்க பேங்க்ல கடன் வாங்கி கொடுத்துருக்கோம், நாம் அழுகிறோம். ஆனால் நம்மை பார்த்து அவர்கள் ஏன் அழ மறுக்கிறார்கள்? ஒருமைப்பாட்டிற்காக நாம் எல்லாவற்றையும் இழக்கிறோம். ஆனால் அவர்கள் ஒருமைப்பாட்டிற்கு எதையுமே இழக்காம நிலையிலேயே இருக்கிறாங்க. ஐயா சொன்னாங்க, அந்த வரலாற்றெல்லாம் சொன்னாங்க. அதாவது என்னுடைய மூத்த மகனின் பெயர் பென்னி பிரபாகரன். பிரபாகரன் என்பது என்னுடைய உணர்வுக்கு வைத்த பெயர், பென்னி என்பது என்னுடைய மனைவியினுடைய விருப்பத்திற்கு வைத்த பெயர். நான் கேட்டேன், என்ன பென்னினா என்னன்னு அர்த்தம்? அது ஒரு புனிதருடைய பெயர்னு சொன்னாங்க. ஆனா வைகோ அவர்கள் முல்லைப்பெரியாருடைய வரலாற்றை சொல்லும் பொழுதுதான், தன்னுடைய இந்த தமிழ்நாட்டிலே இருக்கின்ற கோடிக்கணக்கான மக்கள் தாகம் தீர்க்கப்பட வேண்டும், லட்சக்கணக்கான ஏக்கர் பாசன வசதி பெற வேண்டும் என்பதற்காக ஐயா சொன்ன தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று மனிதாபிமானத்தோடு கட்டிய அந்த மனித புனிதனின் பெயர் தான் பென்னி குயிக் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். ஆக இன்னொன்னு சொன்னார்,
அதாவது 999 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டது. ஐயா அழகா சொன்னார், ரொம்ப பேர் அது குத்தகன்னா சொல்லிட்டு இருக்காங்க. குத்தகைக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது டிமைஸ்ட் அண்ட் கிராண்டட்னு சொன்னாங்க. டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் 999 ஆண்டுகளுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். ஆனா டேம் 999 ஒரு படம் வந்தது, நாங்க தான் அந்த படச்சொல்லாம் கைப்பற்றுறோம், அந்த படத்தை ஓட விடக்கூடாது. ஏன்னா ஒரு அச்சத்தை ஊட்டுகின்ற வகையிலே அந்த கேரளாவை சார்ந்த ஒருவர் எடுக்கிறார். அன்றைக்கு இருந்த அச்சுதானந்தன், ஊரெல்லாம் சிகப்பு சிந்தனை பேசுவார்கள், அந்த அச்சுதானந்தன் ஒரு சொட்டு தண்ணீரை கூட நான் தரமாட்டேன்னு சொன்னாரு. அந்த அச்சுதானந்தன் 5 லட்சம் சீடிக்களை போட்டு இது மாதிரி வழிந்தால் 142 ஆனால் 156 ஆனால் நிச்சயமாக இடுக்கி மாவட்டமே அழிந்து விடும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த கேரளாவினுடைய கவர்மெண்ட் பிளீடர், கவர்மெண்ட் அட்வொகேட் ஜெனரல் PV தண்டபாணி அவர்கள் தெளிவா தன்னுடைய அபிடவிட்ல தெளிவா சொல்லியிருக்காரு. அது உச்சநீதிமன்றத்தில் அதை ஒரு ஆவணமா போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா, அணையினுடைய உயரத்திற்கும் அணை உடைவதற்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒருவேளை அணை உடைந்தாலும் கூட 6 TMC தான் உடையும் தண்ணி. அது உடைந்தாலும் கூட அதுக்கு அடுத்து இடுக்கி அணை இருக்கிறது, செருதோணி இருக்கிறது, குளமாவு இருக்கிறது. அந்த இடுக்கி அணை மாத்திரம் 75 TMC கொள்ளளவு கொண்டது. ஆகவே எந்த வாய்ப்பும் கிடையாது. ஐயா சொன்ன மாதிரி 434 பேர் துராயக்கிரதமா அங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு இடங்களா கொடுத்துட்டாங்க. ஆக இதுல எந்த விதமான இது இல்ல. இது தமிழகத்திற்கு அநீதி இழைக்கப்பட்டதுல மாநில அரசுக்கும் பங்கு இருக்குது. 2006 17/2/2006 உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது. தக்கர் பாலசுப்ரமணியம், சபர்வால், தக்கர் பாலசுப்ரமணியம் இவர்கள் தீர்ப்பு கொடுத்தார்கள். அப்பயே கிடைத்திருக்க வேண்டிய நீதி இப்பொழுது 8 வருடத்திற்கு ஏன் கிடைத்தது சொன்னால், உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கின்ற KG பாலகிருஷ்ணன் ஒருதலை பட்சமாக இருந்த காரணத்தால் தான் 8 ஆண்டுகளாக நாம் 2006 காத்துட்டு இருந்தோம். 2006 தெளிவான தீர்ப்பு. ஏன்னா அவங்க இப்ப எப்படி ஆனந்த் கமிட்டி நியமிச்சாங்களோ அப்பயே மிட்டல் தலைமையில 15 நிபுணர்கள், பிறார் தலைமையில 20 நிபுணர்கள், கிட்டத்தட்ட 35 நிபுணர்களை வைத்துக் கொண்டு எல்லாமே ஜியோகிராபிக்கல் அவற்றையெல்லாம் ஆராய்ந்து கொடுத்த அறிக்கையின் அடிப்படையிலே தான் 17/2/2006 அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு தரப்பட்டது. அநீதி 8 வருடங்களுக்கு பிறகு கொடுத்தது. அதற்காக யார் போராடினார்கள் என்றெல்லாம் நான் வாசிக்க விரும்பவில்லை. யார் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற அர்த்தத்திலே தான் இதை நாங்கள் பேசுகிறோம். நிச்சயமா நான் உங்களிடம் இது முன்வைக்கிற விஷயங்கள், அதாவது அந்த CPM காங்கிரஸ் ரெண்டும் தான் கேரளால உங்களுக்கே தெரியும். அது இப்ப காங்கிரஸ் கூட இருந்திருக்கு, அதான் கூட்டணி ஆட்சினா எல்லாத்தையும் சேர்த்துக்கும். ஆனா இருந்தாலும் இப்ப போன முறை CPM, இந்த முறை காங்கிரஸ், யார் இருந்தாலும் ரொம்ப விகரஸா நீங்க செய்யக்கூடியது தமிழர்களுக்கு எதிரான விஷயங்களை தான் அவங்க தொடர்ந்து செய்யறாங்க. அந்த மக்கள்கிட்ட தொடர்ந்து ஒரு அச்சத்தை, அணை உடைஞ்சிரும் இது பண்ணிருக்காங்க, தமிழர்கள் உங்க தண்ணியெல்லாம் எடுத்துக்க போறாங்க, அப்படி மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து செய்யறாங்க. நீங்க அதை மறுக்கலாம், தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரங்கிற முறையில் நீங்க அதை மறுக்கலாம். ஆனா கேரளா காங்கிரஸ், இந்தியா காங்கிரஸ் எல்லாமே ஒண்ணு, தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடியவர்களால் ஏன் மாநில உணர்வுங்கிறத தாண்டி இவ்வளவு ஒரு அண்டை மாநிலத்தின் மீது ஒரு பகைமை உணர்வு ஊட்டுகிற ஒரு உணர்வு எப்படி ஒரு தேசிய கட்சியை சேர்ந்த கேரளா காங்கிரஸுக்கு இருக்கிறது? இதுதாங்க நான் ஐயா வீரப்பன் ஐயா அருமையா பொறியியல் சம்பந்தமா எல்லாத்தையுமே சொன்னாரு. இவரும் பொலிட்டிக்கலா எல்லாத்தையும் சொன்னாரு. இதுல ஒரு மனிதநேயத்தை பத்தியும் பேசினாங்க, பென்னி குயிக்கினுடைய பரந்த மனப்பான்மையெல்லாம் பேசினாங்க. ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன். காங்கிரஸ் மத்தியிலே ஆட்சி செய்த நேரத்திலேயே எங்களுடைய தேனி மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அழகர் ராஜா அவர்கள் இதே தொடர்பாக வழக்கு தொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் எங்களுக்கு தமிழ்நாடு தான், தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைகள் தான், தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய அத்துணை உரிமைகளும் கிடைக்க பெறுவதிலே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மிகவும் வலிமையாக முன்னின்று எடுத்து போராடுகிறது என்பதுதான் உண்மை. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கர்நாடகால காவிரி நீர் நம்ம கேட்கிறோம், அங்க இருக்கிற அதிமுக காரங்களே காவிரி நீர் கொடுக்கூடாதுன்னு இங்க இருக்கிற அரசாங்கத்தை எதிர்த்து தான் குரல் கொடுக்கறாங்க. நாங்கள் எங்களுடைய ஆட்சி இருந்தாலும் கூட இன்னைக்கு ஈவிகே தமிழர்கள் பயந்து கூட இருக்கலாம் இல்லையா? அவங்கள நீங்க ஒரு பெரிய கர்நாடகால இருக்க அதிமுக தமிழ்நாட்டுல இருக்க அதிமுக மாதிரி நீங்க நினைக்க கூடாது அப்படின்னு இல்ல. இருந்தாலும் அவர்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த அம்மா உட்கார்ந்து அங்க இருக்கிறவங்க தான் பெரிய அளவுலயே உதவி செய்து எல்லாரும் ஜாமீன் கொடுத்திருக்காங்க அந்த இடத்துல இருக்கிறவங்க தான். அதுக்காக எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு இன்றைக்கு எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர், தன்மான தலைவர் EVK தலைவர் அவர்கள் எப்படி இவர் முன் அனுமதி பெறாமல் அந்த MLA மோலையை போலாம் அந்த இடத்துல கேள்வி கேட்டிருக்காரு. தமிழ்நாடு காங்கிரஸார் நாங்கள் ஒன்று திரண்டு அந்த அரசாங்கத்திடமே சென்று நாங்கள் நின்று போராடுவோம் என்ற அளவுக்கு இன்னைக்கு எங்க தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் அவர்கள் குரல் கொடுத்திருக்கிறார்கள். ஆக தமிழர்களினுடைய நலனிலும் தமிழர்களுடைய விஷயத்திலையும் ஒருபொழுதும் காங்கிரஸ் பின்வாங்காது. தமிழ்நாடு காங்கிரஸ் அதிலும் குறிப்பா இப்ப எங்க தன்மான தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ், தமிழ்நாட்டு BJP, தமிழ்நாட்டு
சிபிஎம் ஆனா இந்த வந்து சார், சிபிஎம் இன்னொரு பரவாயில்ல, சார், தமிழ்நாடு இதுல- சிபிஎம் கேரளா இல்ல, சிபிஎம் இல்ல, 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 இருங்க வரேன். ஒரு விஷயம் நான் கேட்கிறேன். ஐயா, ஐயா, ஒரு விஷயம். ஐயா, காவிரி அதான் அப்ப இவ்வளவு நேரம் நீங்க பேசுறீங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம கட்சி இல்ல, பொதுப்படியா பேசுறோம். பொதுப்படியா நான் கேக்குறேன். இல்லங்க, நான் ஒண்ணு கேக்குறேன். இப்போ அவர்கள் இல்லங்க ஐயா, அவர்கள் வந்து இந்த டேமுடைய நீர் அளவை குறைக்கணும்னுட்டு அங்க சர்வ கட்சிகள் உட்கார்ந்து எப்படி எல்லாம் வந்துட்டு கருத்து பரிமாற்றம் பண்ணிக்கலாம். ஒரே கார்ல போறோம், ஒரே கார்ல ஒண்ணா போறாங்க, பேசுறாங்க. ஆனா நம்ம கிட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் எல்லாம் பாருங்க, எதிர்கட்சி என்றே பார்க்கவில்லை, எதிரி கட்சியாக பார்க்கிறார்கள். ஒரு மனிதநேயமே இல்ல. காங்கிரஸ் தலைவர் ராஜீவ் காந்திங்க தன்னுடைய ஆட்சி போதுங்க, விபி சிங் வந்துட்டு பிரதமரா உட்காராரு, அந்த சபையில போய் உட்காந்துட்டு அவருக்கு கை தட்டினார், கை கொடுக்கிறாரு. அந்த மனிதநேயம் தமிழ்நாட்டில் வரல. என்னைக்குதான் கலைஞர் ஆட்சி பொறுப்பேற்றா ஜெயலலிதா உட்கார்றாங்களா? ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பேற்றா கலைஞர் உட்காராரா? வைகோ உட்காராரா? இந்த விவாதம் வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ்காரன் உணர்ச்சிகரமா பேசுறோம், மகிழ்ச்சி அளிக்குது. ஆனா இங்க இருக்கிற காங்கிரஸ்காரன் இங்க தமிழ்நாட்டுக்காக பேசுறாங்க, அங்க இருக்கிற காங்கிரஸ்காரன் கர்நாடகத்துக்கு பேசுறாங்க, முல்லை பெரியாறு கேரளாக்கு பேசுறாங்க. மத்திய அமைச்சர், மத்திய சென்ட்ரல் பாடி இருக்குல்ல, பொலிட் பியூரோன்னு சொல்றாங்களா இடதுசாரில, அவங்க என்ன சொல்லணும், எது நியாயமோ அதன் அடிப்படையில் போகணும். ஏன் அவங்க இதுவரை அறிவுறுத்தல? ஒரு விஷயம், கெசட்ல ஏத்துறதுக்கே காவிரி நடுமன்ற திருப்பி எவ்வளவு நாள் ஆச்சு? 2007 வந்ததுல 6 வருஷம் ஏன் நீங்க தடங்கல் பண்ணீங்க? கட்சிகள் என்ன செய்தன என்பதை விட என்ன நடக்கிறது, என்ன செய்ய வேண்டும் என்பதை பேசுவோம். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதுகிட்ட விட வேண்டியதுதானே சார்? நிச்சயமா இல்ல. இந்த விஷயத்துல வந்து அதாவது வந்து இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு காங்கிரஸ் அதுக்காக போராடுறது கட்சிகளுடைய நிலைப்பாடு அப்படின்னு. இப்ப இந்த அமைப்புல, இந்தியாங்கிற அமைப்புல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் தவிர்க்க முடியாது. அதாவது தேசிய கட்சிகளாக இருந்தாலும் மாநில கட்சிகளாக இருந்தாலும் இந்த பொதுவான பார்வை, அது தேசிய பார்வைங்கிறது அப்ப உண்மைதானா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒவ்வொரு இடமும் போயிட்டு போகுது. யார் தேசியத்தை தூக்கி பிடிக்கிறாங்களோ, மாநில கட்சிகளை பார்த்து இவ்வளவு குறுகிய சிந்தனையா இருக்கிறீங்களேன்னு மாநில கட்சிகளை பார்த்து விமர்சிக்கிறாங்களோ, சர்வதேசம் பேசுகிற இடதுசாரிகள் எல்லாருமே இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா மாநில கட்சிகளை விட வெறி பிடித்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல அண்டை மாநிலம் ரெண்டுலயும் பாக்குறோம். அப்ப இந்த தேசியம், இந்தியாங்கிற அமைப்பு, அப்ப இது என்ன சொல்ல வருது? இப்ப நம்ம எப்படிதான் இந்த விஷயத்துல இருந்து தமிழர்களுக்கு தண்ணி வேணும்? ஐயா கடைசி சொன்னார், என்ன வேணா எதிர்ப்போம், இப்ப தண்ணி வேணும் விவசாயிகளுக்கு, என்னதான் பண்ணணும்? இந்த பிரச்சனைக்கு என்னதான் காரணம்? தேசிய இடதுசாரி என்ன பேசினாலும் ஏன் தண்ணி வர மாட்டேங்குது நமக்கு? இல்ல, இதுல வந்து முல்லை பெரியார் அணையை பொறுத்தவரையில அதனுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதனுடைய உரிமை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ஐயாவை விட இப்ப சொல்றதுக்கு யாரும் இல்லை. அவர் தெளிவா சொல்லியிருக்கிறார். அதனால அதுக்குள்ள நான் போகல, அதை முழுமையாக நான் வழிமொழிந்து விடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாநில கட்சிகள், மாநில உணர்வு, அதாவது இங்க இருக்கிற காங்கிரஸ் ஒரு மாதிரியாகவும் அங்க இருக்கிற காங்கிரஸ் இன்னொரு மாதிரியாகவும், இல்ல அங்க இருக்கக்கூடிய சிபிஎம் இங்க ஒரு சிபிஎம் ஒரு மாதிரியாகவும் இருக்கிற விஷயங்கள், அது ரெண்டாவது. நீங்க சொல்ற கேள்விக்கு நான் வரேன். இந்தியாங்கிறது அரசியல் சாசன ரீதியாக ஒரு நாடு என்று சொல்லப்பட்டாலும் கூட, இந்த தேசியம் அப்படிங்கிறதே என்னைக்குமே நிலத்தோட சம்பந்தப்பட்டது, ஒரு கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டதுன்றதை விட இன்னும் முக்கியமா ஒரு நிலத்தோட, இயற்கை வளத்தோட, இயற்கை செல்வங்களோட சம்பந்தப்பட்டது. அதன் மேல உரிமை கோருவது தான் வந்து தேசியம் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து முக்கியமானது. ஆக ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த, தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் தமிழ்நாட்டுக்காரராகவும், கேரளாவை சேர்ந்த ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் கேரளாக்காரராகவும் தான் இது செயல்பட முடியும். இதுல வந்து மாற்றே கிடையாது. ஒரு கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரர் வந்து அவருடைய நிலம், அவருக்கு தண்ணி வேணும், அவருடைய பிரச்சனைன்னா அதுதான் செய்ய முடியும். அவளையே இப்ப சமீபத்துல பாருங்க, நேத்து பிரிஞ்சது ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவும் ஆந்திர பிரதேசமாக. கிருஷ்ணா நதிந்த பிரச்சனை வந்த உடனே தெலுங்கானா ஒரு பக்கமாகவும் ஆந்திர பிரதேசம் இன்னொரு பக்கமாகவும் பேசுது. ஒரே மொழி பேசக்கூடியவங்க தான், ஒரு தேசியனம் தான் நம்ம சொல்றோம். ஆனா அங்கேயே வந்து அந்த பிரச்சனை வருது. நாளைக்கு ஈரோட்டுக்கும் தஞ்சாவூருக்கும் இடையில கூட காவிரி தண்ணி பிரச்சனை வரலாம். இந்த பிரச்சனைகளை ரெண்டு அடிப்படைகள் இருக்கு. ஒண்ணு வந்து இயற்கை வளங்கள் அருகி கொண்டே போகும்போது அதை பகிர்ந்து கொள்வதில் வரக்கூடிய பிரச்சனை, இது ஒரு விஷயம் இருக்கிறது. இன்னொன்னு வந்துங்கிறது, இந்தியாங்கிறது பேரில் தான் தேசியம், அடிப்படையில் அது ஃபெடரேஷன் தான். இந்தியாங்கிறது ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான். ஸ்டேட் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப தப்பா இங்க மாநிலம் மொழிபெயர்த்துட்டாங்க. ஸ்டேட்ங்கிறது அரசு தான், மாகாணம் தான். ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு ஜியோகிராபிக்கல் யூனிட் இல்லை, அது ஒரு பொலிட்டிக்கல் யூனிட், ஒரு அரசியல் அமைப்பு. அது அந்த அரசுகளின் தொகுப்பு தான் இந்திய அரசு. இந்தியாவின் அரசியல் சட்டம் ரொம்ப தெளிவா சொல்லி யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ப்ராவின்ஸ் அப்படிங்கறது ஸ்டேட் ஏன் மாத்தினாங்க? அதுல அப்படியே வச்சிருந்துக்கலாம் இல்ல, மாகாணங்கிறது வந்து ஜியோகிராபிக்கல் யூனிட், ஆனா ஸ்டேட்டுங்கிறது அரசியல் அலகு, அதனுடைய தொகுப்பு தான். ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுமே, அதாவது தேசிய கட்சிகள் என்று சொல்லக்கூடிய எல்லா கட்சிகளும், அல்லது தேசிய கட்சியினுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா நிலைப்பாடுகளுமே எப்பொழுதுமே வந்து இந்த ஒரு வித்தியாசம் இருக்கு. அதாவது உண்மையில உள்ளூர்ல அவர்கள் வந்து அந்த நலனை பாதுகாப்பவர்களாகவும்,
மேல வரும்போது வந்து அனைத்து இந்திய தேசியம் அல்லது இந்திய தேசியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பொய்யான தேசியத்தை வந்து முன்னிலைப்படுத்துபவர்களாக தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு முறை காவிரி பிரச்சனை வரும்போதும், ஒவ்வொரு முறை முல்லை பெரியார் பிரச்சனை வரும்போதும், ஒவ்வொரு முறை நதிநீர் பிரச்சனை வரும்போதும், ஒவ்வொரு முறை எல்லை பிரச்சனை வரும்போதும் அங்கே இந்தியா தோற்றுக்கொண்டே இருக்கிறது. அதாவது இந்திய தேசியம் தோற்றுக்கொண்டே இந்திய தேசியங்கிறது காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அனைவரும் இந்தியா அப்படிங்கிற விஷயம் வந்து உடைபடுது. ஆமா, ஏன்னு சொன்னா அது வந்து நான் அதை தோத்து போறது அப்படிங்கிற புலகாங்கிற விஷயமா நான் பேசல. அதுதான் யதார்த்தம். அதுதான் யதார்த்தம். இந்தியாங்கிற பொய்யான கட்டுமானத்தை நீங்க ஜியாகிரபிக்கலா வைக்க முடியாது. இது ஹிஸ்டாரிக்கல், வரலாற்று ரீதியான விஷயம். அப்படின்னா இந்தியாவில் ஒரு மத்திய அரசாங்கம், மைய அரசாங்கம் வந்து அவங்களுடைய முதன்மையான கடமை என்ன இருக்க முடியும்? இப்படி துண்டுபட்டிருக்கக்கூடிய பல்வேறு அலகுகளுக்கு இடையில இவர்கள் ஒற்றுமை செய்யக்கூடியவர்களாக தானே இருக்கணும். நீ உண்மையிலே இந்திய தேசியத்தின் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ என்ன செய்யணும்? தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரனும் கேரள காங்கிரஸ்காரனும் தனித்தனி தான் சண்டை போடுவான். அல்லது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிஜேபியும் தமிழ்நாடு பிஜேபியும் தனித்தனி தான் இருக்கும். அல்லது வந்து கர்நாடகத்துக்கு மகாராஷ்டிரா கடையில் எல்லா பிரச்சனை இருக்குன்னா இந்த பக்கங்கிற ஜனதாக்காரனும் அந்த பக்கங்கிற இளைஞரும் ஒன்று சேர மாட்டான். மத்தியில இருக்கக்கூடிய நாம் தான் அவர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய வேலையை செய்யணும் தானே முடிவுக்கு வரணும். என்னைக்காவது செஞ்சிருக்காங்களா? தொடர்ச்சியாக இதுல நழுவுவாங்க, எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது, தங்கள் கட்சிக்கு எந்த மாநிலம் வந்து வசதியாக இருக்கிறதோ அந்த பக்கம் போறது. சொன்னதுதான் பெரும்பாலும் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. காங்கிரஸ் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது. ஆனா கேரளாவில் ஜெயிக்கலாம், கர்நாடகாவில் ஜெயிக்கலாம். என்னைக்குமே தமிழ்நாடு பக்கம் காங்கிரஸ் உறுதியா நிற்காது. சிபிஎம்மும் அதுதான். சிபிஎம் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது, கேரளாவில் ஜெயிக்கலாம். பாஜக தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியாது, கேரளாவில் ஜெயிக்கலாம். ஆக இயற்கை ரீதியான பிரச்சனை மட்டும் இல்ல. பாஜக ஓரளவு சார்பா முல்லை பெரியார் விஷயத்துல காங்கிரஸ் ஒப்பிடும்போது அந்த மதகுகள் திறக்கிறதுக்கு கொஞ்சம் இன்னைக்கு பாஜகவோட தேவை அது. தமிழ்நாட்டில் அவங்க கேரளாவில் கால் ஒண்ண முடியாது. அதான் பிரச்சனை. தமிழ்நாட்டில் கால் ஒண்ணு. கட்சிகள் வளர்ப்பது என்பதை விட திரு செந்தில்நாதன் சொன்னதை போல இந்தியாவிலே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு உண்மையான நாட்டுப்பற்று இல்லை. உண்மையான நாட்டுப்பற்று இல்லை. அது மாத்திரமல்ல, எந்த அரசியல்வாதிக்கும், எந்த அரசியல் தலைவர்களுக்கும், எந்த அமைச்சர்களுக்கும் ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சியை மதிக்க வேண்டும், அதற்கு நாம் கட்டுப்பட வேண்டும் என்ற ஒரு அடிப்படையான சுய ஒழுக்கம் கண்டிப்பாக இல்லை. அதுதான் முக்கியமான காரணம். அதை நான் முடிச்சிடுறேன். அதாவது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் என்று தொடங்கி இந்திய தேசியம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமானது மொழி பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, எல்லை பிரச்சனை, எல்லா விஷயங்களிலுமே இந்த மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடியவங்களால நடுநிலையாக, ஆக்சுவலா மத்திய அரசாங்கம் இதுக்குதான் தேவைப்படுது, வேற எதுக்கும் தேவைப்படாது. அவங்க நோக்கம் வந்து இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸை யூனியனா வச்சிருக்கிறதுக்காக தான் தேவைப்படுது. ஆனா எந்த காலகட்டத்திலயும் அந்த முயற்சி அவங்க எடுத்தது கிடையாது. சுப்ரீம் கோர்ட் எடுத்தது கிடையாது. அதுலயும் நிறைய பிரச்சனை இருக்குது. அதை விட முக்கியமா மீடியா. கேரளாவை பொறுத்த வரையில அவங்களுடைய மிகப்பெரிய பலம் என்ன தெரியுங்களா? கேரள அரசியல்வாதிகள் மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய ஊடகங்களிலும் மலையாளிகள் பெரிய அளவுல இருக்கிறாங்க. அந்த ஒரு வாய்ஸ் தான் எடுபடும். பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்லயே இருக்கிறாங்க. அது வேற. நான் மீடியா பத்தி நான் பேசுறேன். அது இருக்கிறாங்க, அது இல்ல சொல்ல வரேன். நான் அரசாங்கத்தையே சொல்லதுக்கு வெளியவே மீடியாவிலேயே கூட அந்த ஒரு வாய்ஸ் தான். தமிழ்நாட்டுக்காரர்களை நீங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியா டுடே, அவுட்லுக், எந்த அப்படிதான் எழுதுவான். அதாவது வந்து அவங்களுடைய வாய்ஸ் தான் வந்து இருக்கும். இந்த டேம் 999 படம் வந்த சமயத்துல, அல்ல தமிழ்நாட்டில் முல்லை பெரியார் பற்றி வந்த சமயங்கள்ல இங்க வெளிவரக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியாவினுடைய சென்னை எடிஷன்ல கூட கேரளத்தினுடைய பார்வை தான் பிரதான பார்வையாக இருக்கும். ஆக வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, இவங்க 3 பேர்கிட்ட முல்லை பெரியார், காவிரி, பாலாறுன்னு கடைசி வரல நாம கட்டி ஆட வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். உண்மையிலேயே வந்து காங்கிரஸ்காரர்களுக்கோ, பிஜேபி காரர்களுக்கோ, கம்யூனிஸ்டுகளுக்கோ இந்திய தேசியத்தின் மீது நம்பிக்கைன்னு ஒன்று இருந்தால், அவங்க உண்மையிலே இந்திய தேசியவாதிகளாக இருந்தால் நியாயமாக நின்றிருப்பார்கள். அவர்கள் நியாயமாக நிற்க முடியாதுன்றதுக்கு 2 காரணம் சொல்ற. ஒண்ணு, யதார்த்தம் அவர்களுக்கு சார்பாக இல்லை. அதாவது அது வந்து நிச்சயமாக அந்த பக்கம் தான் நிற்பாங்க. 2வது விஷயம், இதுல இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு பிரச்சனையும் நாம சேர்த்துதான் இதை அணுக வேண்டியதா வந்து இருக்கு. அதை நான் வந்து உரிமை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமே பார்க்கல. பற்றாக்குறைன்னு ஒன்று வரக்கூடிய, நம்ம மற்ற விஷயங்களை பார்க்கலாம். முல்லை பெரியார்ல அது வரல. பற்றாக்குறைன்னு வரக்கூடிய விஷயங்கள்ல அது அதிகமா இருக்கு. முல்லை பெரியார்ல கூடுதலா நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா விதமான அறிவியல் வளர்ச்சியும் வந்து இருக்கிற இந்த நேரத்துல, பல்வேறு விஷயங்களை துல்லியமாக கணிக்கக்கூடிய ஒரு முறைகள் வந்த நேரத்துல, அந்த பாதுகாப்புங்கிற பொய்யான ஒரு விஷயத்தை அவங்க முன் வச்சு போறத ரொம்ப சுலபமா நம்ம வந்து அடிச்சு வீழ்த்த முடியும். அது புள்ளியியல் ரீதியாகவும் அல்லது பொறியியல் ரீதியாகவும் ஐயா சொல்ற மாதிரி நாங்கள் அடித்து அதுக்காக குறும்படத்தை போட்டு செய்ய முடியும். இது டேம் பிரேக் அனாலிசிஸ், அணைவுடை ஆய்வு என்று ஒரு பெரிய பொறியியல் இதை கொண்டு வந்து
அதற்காக படத்தை எடுத்து எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறோம். அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து தமிழகத்திலேயே நம்ம பேச வேண்டியிருக்குது. வந்து அதாவது கேரளாவினுடைய நிலைப்பாடு எவ்வளவு போலியானது, தவறானதுன்னு இந்திய அளவிலும் இந்த பிரச்சனையை நாம் எடுக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு இந்திய தேசிய கட்சியும் சட்டை பிடித்து எடுத்து நிக்க வச்சு, நீ உனக்கு உண்மையிலேயே இந்தியாவினுடைய ஒற்றுமை மீது அக்கறை இருக்கிறதா, நீ உன்னுடைய நடவடிக்கை என்பது இந்திய தேசத்தின் அடிப்படையானதுதான் அப்படிங்கிற கேள்வி கேட்க வேண்டிய தருணம் வந்திருக்கிறது. சார், இப்ப அவரு கடைசியா முன் வச்ச ஒரு விஷயம் வந்து அதுதான். அதாவது கேரளா காங்கிரஸ் இப்படிதான் இருக்கும், தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படி. நான் வரேன், அவர்கிட்ட வரட்டும். இதை சொல்லிவிட்டு, ஏன்னா கட்சிகளை பற்றி பேசுறதுக்கு முன்னால தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும், இதுல எப்படி இதை தீர்க்கலாம் என்பதை பற்றி இதை நான் முன்பே எடுக்கும்போது சொன்னேன். தமிழக அரசு இதில் மிகவும் தவறி இருக்கிறது என்பது. அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, முன்பு இருந்தவர்கள், வந்தவர்கள், இப்பொழுது இருப்பவர்கள் அத்தனை பேருமே தமிழக அரசினுடைய முல்லைப்பெரியாறு தொடக்கத்தில் முழுமையான அக்கறை காட்டவில்லை என்பது எங்களுடைய கருத்து. காரணம் என்னென்றால், காவிரியிலே 250-300 டிஎம்சியை பார்த்தவர்கள் இந்த முல்லைப்பெரியாறிலே 10.5 டிஎம்சி முழுமையாக இருந்தால் 136 இருந்தால் 6 டிஎம்சி, 142 ஆனால் 7.5 டிஎம்சி. இந்த 1.5 டிஎம்சிக்காக 2.5 டிஎம்சிக்காக நாம ஏன் நடித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறியாமை அரசியல்வாதிகளிடையே, அமைச்சர்களிடையே இருந்தது என்பது நான் நன்றாக புரிந்திருக்கிறேன். நான் அந்த பணியில இருந்தபோது கூட. ஏனென்றால் தஞ்சாவூரில் இருந்தவர்களுக்கு இதெல்லாம் இந்த 1.5 டிஎம்சி 2.5 டிஎம்சிங்கிறது மிக குறைவான தண்ணீராக அவர்களுக்கு தெரியுது. ஆனால் நான் சிவகங்கை மாவட்டத்திலே பணியாற்றியவன், படித்தவன், அங்கே இருந்தவன் என்ற காரணத்தினாலே சிவகங்கை, ராமநாதபுரம் மற்ற இடங்களிலே குடிக்க கூட தண்ணீர் இல்லாமல் கண்மாய்களில் இருக்கிற தண்ணீரை கொண்டு வந்து அங்கே கொடுத்து அதை தேத்தாங்கோட்டை என்று போட்டு தேத்தி குடித்தவர்கள் நாங்கள். எனவே இந்த 1.5 டிஎம்சியாக இருந்தாலும் சரி, இல்லை 7.5 டிஎம்சியாக இருந்தாலும் சரி, அந்த மக்களுக்கு மிக முக்கியமானது. இதை ஒரு உண்மையான அக்கறையோடு இதை பார்க்கவில்லை என்பதற்கு 4-5 சான்றுகளை என்னால் சொல்ல முடியும். இந்த அவர் சொன்னது போல 27/2/2006 ஒரு நிலையான, உறுதியான ஒரு தீர்ப்பு வந்தது. அது வந்தவுடனேயே இவர்கள் இந்த முல்லைப்பெரியாறு அணையினுடைய மட்டத்தை 136 142 உயர்த்த வேண்டும். அப்பொழுது இந்த மதுரை மண்டலத்திலே இந்த முல்லைப்பெரியாறு அணையினுடைய பொறுப்பாளராக இருந்த என்னுடைய நண்பர் என்ஜினியர் RVS விஜயகுமார், அவர் தலைமை பொறியாளர், உடனே அமைச்சருக்கும் இங்கே இருக்கிற அரசு அதிகாரிக்கும் செயலருக்கும் கேட்கிறார், நான் உயர்த்தப் போகிறேன் என்று. இங்கே இருக்கிற IAS அதிகாரியும் அமைச்சரும் சொல்கிறார், அப்படியெல்லாம் செய்து விடாதீர்கள், இது பெரிய தகராறில் முடிந்தவர்கள் உங்களை கைது செய்து விடுவார்கள் என்று. அப்பொழுதும் என்ஜினியர் RVS விஜயகுமார் மிக தெளிவாக சொல்லுகிறார், இந்த தமிழ்நாட்டிற்காக, ராமநாதபுரத்தை சார்ந்தவர், நான் தமிழ்நாட்டிற்காக கண்டிப்பாக உயர்த்துவேன், என்னை கைது செய்தால் பரவாயில்லை என்கிறார். ஆனால் அவர்கள் அதை விடவில்லை. இது ஒரு உண்மையாக நடந்த நிகழ்வு. எப்பொழுது வேண்டுமானாலும் யாருக்கு பயந்தாங்க தமிழக அரசு, யாருக்கு பயந்தாங்க என்பது எங்களுக்கு தெரியாது. இரண்டாவது, அந்த சமயத்தில் இந்த முல்லைப்பெரியாறு அணையினுடைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தவுடனே மத்திய அரசாங்கத்தில், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஹோம் மினிஸ்ட்ரி என்பதுதான் மிக வலிமையான பலம் வாய்ந்த ஒரு அமைச்சகம். அதிலே இன்டெலிஜென்ஸ் பியூரோ என்ற ஒரு அமைப்பு இருந்து கொண்டே இருக்கிறார். அவர்கள் தான் இந்த தகவல்களை எல்லாம் எல்லாவற்றுக்கும் சொல்லக்கூடியவர்கள். அந்த இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இன்ஸ்பெக்ஷன் டீம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த இன்ஸ்பெக்ஷன் டீமுடைய முக்கியமான பொறுப்பு வேலை என்னவென்றால், இந்தியாவில் இருக்கிற முக்கியமான நிறுவனங்களை போய் பார்த்து பார்வையிட்டு என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்வது அவர்களுடைய வழக்கம். அதாவது கல்பாக்கத்தில் இருக்கிற அணுமின் நிலையம், சிறுகிரிகோட்டாவில் இருக்கிற ராக்கெட் லான்ச்சிங் சென்டர், இந்த சென்னை துறைமுகம், தூத்துக்குடி துறைமுகம், இது போன்ற முக்கியமான இது சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம், இவற்றையெல்லாம் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பார்வையிட்டு அவர்கள் அறிக்கை தர வேண்டும். அப்படி முல்லைப்பெரியாறு அணையையும் முல்லைப்பெரியாறு நீர்மின் திட்டத்தையும் அவர்கள் நவம்பர் 9 நவம்பர் 10 2006 இந்த முல்லைப்பெரியாறு அணை தீர்ப்புக்கு பின்னே அவர்கள் பார்வையிட்டு அவர்கள் ஒரு அறிக்கையை கொடுக்கிறார்கள் தமிழ்நாட்டு அரசுக்கு. அது தேனி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கும் போயிருக்கிறது, தமிழக அரசாங்கத்திற்கு வந்திருக்கிறது, பொதுப்பணித்துறைக்கும் வந்திருக்கிறது. அதில் மிக தெளிவாக 9 பரிந்துரைகளை சொல்கிறார்கள் இதை செய்ய வேண்டும் என்று. அதில் 3 மாத்திரம் நான் படிக்கிறேன். ஒன்று, the entry of the visitors to dam may be regulated and they may be issued with visitor passes and fixed before allowing them into the installation. நேற்று நடந்தது என்ன, அதனுடைய அடிப்படையில் இது அப்பொழுதே சொல்லி இருக்கிறார்கள். இது ஒழுங்காக இல்லை, அங்க இருக்கிற செக் போஸ்ட் ஒழுங்காக இல்லை,
அது நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், தமிழ்நாட்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். எனவே இதை உடனடியாக செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். இரண்டாவதாக மிக சொல்லுகிறார்கள், அங்கே இருக்கிற கேரள போலீசார் நம்பிக்கைக்கு தகுந்தவர்கள் அல்ல, தே ஆர் நாட் டிபெண்டபிள். எனவே ஏனென்றால் 2 முறை யூத் காங்கிரஸும் பிஜேபியும் போய் ஜேசிபி எல்லாம் எடுத்துக்கொண்டு இடிக்க போனார்கள் சென்ற முறை வந்தபோது. எனவே அவர்கள் சொல்லுகிறார்கள், Kerala police personnel at the Mullaipperiyar Dam may be replaced with a central government security force like Central Reserve Police Force or Central Industrial Security Force என்று சொல்லுகிறார்கள். இந்த இரண்டுக்குமே நாங்கள் மதுரை பெஞ்சில் என்னுடைய மூத்த பொறியாளர் சங்கத்தில் ஆர்.வி.எஸ். விஜயகுமார் அங்கே இருக்கிற இல்லீகல் அடுத்தது ஒன்று இருக்கு, அதையும் படித்து இல்லீகல் என்க்ரோச்மெண்ட் இன் த டேம் ஏரியா அண்ட் கனெக்டட் கிரீக்ஸ் மே பி காட் கிளியர்ட். அதில் சொல்லுகிறார்கள், after 1979 up to 2006 there are lot of illegal encroachment by Kerala people with influence political as well as otherwise. Therefore they are very much dangerous to the safety and security of the dam and the power station. Therefore the illegal encroachment may be got cleared என்று removed என்று சொல்கிறார்கள். இது ஏறக்குறை ஜனவரி 2007 இந்த தமிழக அரசாங்கத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையின் மீது இது ஹோம் மினிஸ்ட்ரி கொடுத்திருப்பது, இது உச்சநீதிமன்றத்துக்கோ கேரளாவை போய் கேட்க வேண்டியவில்லை, தமிழ்நாடு அரசுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தமிழ்நாடு அரசோ இல்லை டிஜியோ இல்லை தேனி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோ ஒரு முறை கூட இதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நான் முன்பு மன்னிக்கணும், உங்களுடைய நண்பர் அந்த பொறியாளர் ஆர்.வி.எஸ். விஜயகுமார் அவர்கள் நான் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்துவேன் என்று சொன்னார் அல்லவா? அந்த நேரத்தில் இங்க இருக்கின்ற ஆளுங்கட்சியினர் குறுக்கிட்டு நீங்கள் அப்படி செய்து விடக்கூடாது, ஆளுங்கட்சி என்று அமைச்சரும் ஐஏஎஸ் அதிகாரியும் சொன்னார்கள் அல்லவா? அப்படி நீங்கள் செய்யும் பட்சத்தில் உங்களை கைது செய்ய நேரிடும் என்று சொன்னார்கள் அல்லவா? ஏன் இவர்கள் பயந்தார்கள்? யார் பயந்தார்கள்? இந்த விஜயகுமார் அவர்கள் கைது செய்யட்டும். அவர் அரசு அதிகாரி, அவர் அரசு அதிகாரி, அவருடைய கடமையை செய்தவர் தான். அவரை விட்டால் தான் நீங்கள் போக முடியும். என்ன நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? முடியாது. நிச்சயமா இதுல முடித்து விடுகிற ஒரு நிமிடம். எனவே நம்முடைய உரிமையாக இருக்கிறது, நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை நம்ம மாநில அரசு எவ்வளவு தவற விட்டு விஷயத்தை. அது மாத்திரம் இல்ல, அந்த கேரளாவில் இருக்கிற தேக்கடியில் இருக்கிற பொதுப்பணித்துறை அலுவலகம், அங்க இருக்கிற குவார்டர்ஸ் குடியிருப்புகளை எல்லாம் இவர்கள் தாக்கி இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய பொறியாளர்கள் அவருடைய குடும்பங்கள் போகும்போது அவர்களுக்குரிய பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று இந்த கேரள போலீஸ் என்பது நாம் ஒவ்வொரு ஆண்டும் 12 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து அவர்களை அமர்த்தி இருக்கிறோம். ஆனால் நமக்கு எதிராக நேற்று கூட அவர்கள் அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை, ஒன்றும் தடுக்கவில்லை. எனவேதான் நாங்கள் சொல்கிறோம், கேரள போலீஸை எடுத்துட்டு 1962 வரை தமிழ்நாடு போலீஸ் தான் அதுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள். அப்பொழுது இந்த எஃப்.இ. அருள் என்ற ஒரு டிஐஜி இது தற்காலிகமாக கேரள போலீஸை நாம் நியமித்துக் கொள்கிறோம் என்று கொடுத்தார்கள். நாங்கள் சொல்கிறோம், இன்றைக்கும் தமிழ்நாடுக்கு உரிமை இருக்கிறது, ஏனென்றால் அது நம்முடைய இடம், நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அதனால் கேரள போலீஸை எடுத்துவிட்டு தமிழ்நாடு போலீஸை உடனடியாக இருக்க மாநில அரசு எந்த முனைப்பு எடுக்கல. இல்லை, கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நம்முடைய இடம். உங்களுக்கு இதே சமயத்தில் சொல்ல வேண்டுகிறேன், பத்மநாபபுரம் அரண்மனை ஒன்று இருக்கிறது, அது தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே இருக்கிறது. அந்த பத்மநாபபுரம் அரண்மனையை இன்றைக்கும் கேரள போலீசார் தான் பாதுகாப்பு இருக்கிறார்கள். அங்கே இருப்பவர்களும் கேரளத்தை சார்ந்தவர்கள் தான். தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே இருந்தாலும் அதுவும் அதை இந்த முல்லைப்பெரியாரை போலதான். எனவே முல்லைப்பெரியார் அணையில நம்முடைய அரசாங்கம் யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹோம் மினிஸ்ட்ரியே இதற்கு தாக்கீது கொடுத்திருக்கிறது, உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும். இப்போதாவது எடுக்க வேண்டும் வேண்டுகோள். 27/2/2006 நீதிபதி சபர்வால் தக்கர் பாலசுப்ரமணியன் தீர்ப்பு கொடுத்தார்கள். ஆனால் அன்றைக்கு அச்சுதானந்த மந்திரி சபையிலே நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன பேசினார்களோ அதேதான் இன்றைக்கு உம்மன் சாண்டியிலே நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருக்கின்ற PJGS பேசுகிறார். இவருடைய அடிப்படையிலே தான் பிஜுமோல் என்கின்ற
எம்எல்ஏ தன்னுடைய கட்சிக்காரர்களை கூட்டிக் கொண்டு நம்முடைய தமிழகத்தை கண்காணிக்கின்ற பொறியாளர்களை தாக்கி இருக்கிறார்கள். இது இமாலய மடத்தனம், அட்லாண்டிக் பெரும்படை, பசிபிக் பிசகு என்று மறுமலர்ச்சி சார்பிலே நாங்கள் கண்டனத்தை தெரிவிக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்த பிறகு ஒரு 20 நாட்கள்ல 17/2/2006 இரிகேஷன் அண்ட் வாட்டர் கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஒன்று எடுத்துன்னு வராங்க. அது இந்திய அரசியல் சட்டத்துக்கு எவ்வளவு முரமானது, எதிரானது. அதை ஏன் வந்து மத்தியில் இருக்கின்ற காங்கிரஸ் அரசு கண்டிக்கவில்லை? மாநில அரசு செய்யுது, மத்தியில் இருக்கின்ற அவங்களுக்கு என்ன ஆகுது? தமிழ்நாடு கேரளாவை சார்ந்தவர் அவர்களுக்காக பேசுகிறார், தமிழ்நாட்டில் இருக்கின்ற நம்முடைய தோழர்கள் நமக்காக பேசுகிறார்கள், கருத்து மாறுபடவில்லை. சென்ட்ரல் மினிஸ்டர் கரெக்டா செய்யணும்ல, அதை ஏன் செய்யவில்லை தான் 2 காரணங்களுக்காக இந்த பிரச்சனை வருகிறது. ஒன்று, இடுக்கியிலே இருக்கின்ற அணைக்கு தண்ணீர் வேண்டும். 336 கீழே வந்தாதான் தண்ணி போவோம். அப்ப மின்சாரம் தயாரிக்கின்றது ஒரு முதல் அஜெண்டா. 2வது அஜெண்டா என்ன சொன்னா, ஐயா சொன்னார் 8000 சதுர ஏக்கர் வந்து நிலம் இருக்குது. 136 கீழே இருந்தாதான் அது 4000 ஏக்கர்ல நீர்பிடிப்பு 4000 ஏக்கர் நின்று போய்விடுது. ஆனால் இன்றைக்கு அங்கே இருக்கின்ற பெரும் முதலாளிகள், பணக்காரர்கள் எல்லாம் இந்த எஞ்சி இருக்கின்ற 4000 ஏக்கர்ல ரிசோர்ட்ஸ் கட்டியிருக்கிறார்கள், ரெஸ்டாரண்ட்ஸ் கட்டியிருக்கிறார்கள், ஹோட்டல் கட்டியிருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்காகத்தான் அரசியல்வாதிகளுடைய தூண்டுதலின் அடிப்படையில் நடைபெறுகின்ற போராட்டமே தவிர இது மக்களுடைய எழுச்சி நிறைந்த போராட்டம் இல்லை என்று அந்த எல்லையிலே போய் வைகோ அவர்கள் சொல்லியிருக்கார்கள். கேரள மக்கள் அவர் சொல்வது போல கேரள மக்கள் கட்டுகிற முதலாளிகளுக்கு ஆதரவாக சிபிஎம் முதற்கொண்டு எல்லாம் அவருடைய கைப்பாவையாக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் நிலைமை. கேரள மக்கள் இல்லை, ஒரு நிமிஷம். கேரள மக்கள் சமத்துவம் பேசுகின்ற அந்த மார்க்சிஸ்ட் ஒரு நிமிடம். கேரள மக்கள் தமிழ்நாட்டுக்கு எதிராக இல்லை, அவர்கள் தமிழ்நாட்டை நேசிக்கிறார்கள். ஆனால் கேரள அரசியல்வாதிகள், இந்த பண முதலைகள், இந்த இவர்கள் தான் இதை அந்த என்க்ரோச்மெண்ட் பகுதியில் இருக்கிறதை பாதுகாக்க வேண்டும், சுயநலத்திற்காக மக்களை தூண்டி விடுகிறார்கள். தூண்டி விட்டு அந்த அப்பாவி மக்கள் அரசாங்கம் துணை போகிறது உடமையாக இருக்கிறது. 8 வருஷமா 136 என்ன நான் சொல்ல வரேன்னாக்கா, இப்ப இந்த 136 அடின்னு சொன்னீங்களே, இது யாரு இங்க வந்துட்டு ஆட்சியாளராக இருந்த போது நடந்தது சார்? இதெல்லாம் பிரச்சனை என்ன கேட்டாது என்ன மாத்த போறீங்களா? தேவையில்லாத அரசியல் பிரச்சனைகளை கொண்டு வர வேண்டாம். தமிழர்கிட்ட இருக்கிற ஒரு குணம், வந்தாரை வாழ வச்சா பரவாயில்ல, வந்தார ஆள வச்சிடறோம். காமராஜர் தலையில இருக்கிற காஷ்மீரை தூக்கி வைக்கிறீங்க, மறுபடியும் இல்ல அரசியல் பேசிக் கொண்டிருந்தால் இங்க அரசியல் பேசிக் கொண்டிருந்தால் நான் எழுந்து வெளியே போக தயாரா இருக்கிறேன். தமிழ் மொழியில் பிரிச்சாங்களே, அதுக்காக தான் நான் சொல்றேன். எங்களுக்கு எப்பயுமே நீங்க அரசியலை பத்தி பேசக்கூடாது. உங்கள் டெல்லி காங்கிரசுக்கு தேசிய பார்வை இருக்கும் பட்சத்தில் கேரளாவுடைய செயல்பாடு இந்திய இறையாண்மைக்கு எதிரானதுன்னு நீங்க ஏன் வந்து முடிவெடுக்கல? இந்திய இறையாண்மை மாநில அரசா கம்யூனிஸ்ட் கட்சி இருந்த போது நீங்க முடிவெடுக்கல, உங்க அரசு இருந்த போது நீங்க முடிவெடுக்கல. முடிவெடுத்து சொல்றாங்க சார். இவங்க அதை ஏத்துக்கலன்னா என்ன சார் பண்ண முடியும்? மாநில உணர்வுகள் மேலோங்கி இப்ப வந்து பிஜேபி அதெல்லாம் பண்ண முடிஞ்சதா? இந்த விஷயத்துல அப்பாஸ் போராடிட்டு இருக்காருல்ல, அந்த அப்பாஸ் கிட்ட கேளுங்க உண்மை என்னன்னு. முதல்ல காங்கிரஸ் அங்க ஆட்சி காங்கிரஸ் இருக்கும்போது இங்க நீதிமன்றத்துடைய தீர்ப்பை மதிக்கல. அப்புறம் காங்கிரசும் டெல்லி காங்கிரசும் தமிழர்களுக்கு வஞ்சகம் செஞ்சதுங்கிறத ஒத்துக்கிறீங்களா சார்? எல்லா கட்சிகளுமே சார், காங்கிரஸ் மாத்திரமல்ல, எல்லா கட்சிகளும் காங்கிரஸ். தமிழக காங்கிரஸ் நிலைப்பாடு இன்னைக்கு சார், தமிழக காங்கிரஸ் தனியா ஒண்ணு இல்ல சார், தமிழக காங்கிரஸ் தனியா கிடையாது. நம்ம இங்க தமிழ் மக்களுக்காக சார் திரு இளங்கோவன் அவர்கள் உரத்த குரலிலே நல்ல முறையிலே பேசலாம், ஆனால் அவருக்கு ஒன்றுமில்லை. நாளைக்கு ராகுல் காந்தி சோனியா காந்தி மூடிக்கொள்வார். அரசாங்கத்துக்கிட்டே போவென்றார், அரசாங்கத்திடம் போய் அவர் சொல்லுகிறார். சோனியாவும் ராகுல் காந்தி சொல்லும் நான் உங்களிடம் வைப்பது என்னன்னா, ஐயா வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, அதையும் நம்ம கவனிக்கணும். தேசிய கட்சிகள் தேசிய பார்வையிலங்கிறத முதல் சுற்றிலே நீங்க சொல்லிட்டீங்க. அதிர்ஜா சாரும் அதே தான் சொன்னாரு. கம்யூனிஸ்டும் காங்கிரஸ் எல்லாம் பேசுறாங்க, பட் இவங்க அவங்க இதுன்னு வரும்போது தமிழர்களுக்கு எதிராக தான் இருக்கிறாங்க, இந்திய ஒருமைப்பாடு அவங்க தான் சிதைக்கிறாங்க.
நான் கேட்பதுன்னா மாநில அரசு இப்ப சார் வந்து உதாரணங்களோடு தன்னுடைய நேரடி அனுபவத்தில் நிகழ்வுகள் விஷயங்களை வச்சு அவர் சொல்றாரு. ஏங்க நான் பல முறை வந்து நமக்கு சார்பா அப்படி ஒரு 3 விதிகள் வந்திருக்கு. தமிழ்நாட்டு போலீஸை போடுங்கன்னு சொல்லி வந்திருக்கு. 5 குழு 3 குழுவை தவிர்த்து இன்னைக்குதான் அதை பேசுறோம். 2007 அந்த விதி இது முழுக்க முழுக்க தமிழகத்துக்கு சார்பான ஒரு விஷயம். தமிழக இதை ஏன் மாநில அரசு இவ்வளவு நாள் வந்து இதை ஒரு அமுல்படுத்தாம நடைமுறைப்படுத்தாம வச்சிருக்காங்க? இப்ப இது தமிழக அவர் பேசட்டும். இது நாம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிற இன்னொரு விஷயம் தான். என்ன பொறுத்த வரையில கடந்த 30 ஆண்டு காலமாக நான் வந்து 80களுக்கு பிறகே சொல்லுவேன், தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அது வந்து திமுகவோ அதிமுகவோ தமிழ்நாட்டின் குரலை எந்த ஒரு விஷயத்திலையும் முழுமையாக ஒழித்ததும் கிடையாது, அதுக்காக நின்னதும் கிடையாது. தனிப்பட்ட முறையில சில தலைவர்கள் செஞ்சிருக்கலாம், சில சின்ன கட்சிகள் சேர்ந்திருக்கலாம். காவிரி பிரச்சனையில இதை போல எத்தனை துரோகங்களை பட்டியலிட முடியும், மொழி பிரச்சனையில பட்டியலிட முடியும், ஈழ பிரச்சனையில 100 பட்டியல கொண்டு வர முடியும். முல்லை பெரியாறுல அதுதான். இப்போ இந்த விஷயம் நம்முடைய மீடியா முழுக்க இந்த மாதிரி விஷயங்களை வெளியே கொண்டு வர்றதே இல்லை. இந்த விஷயத்திலே ஈடுபாடு காட்டி இருக்கக்கூடிய, தொடர்ந்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு பொறியாளராகவும் ஒரு தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக நிற்கக்கூடிய ஒருத்தர் கொண்டு வந்து சொல்லும் போதுதான் மக்களுக்கு தெரியுது. ஏன் இதை திமுக செய்யல, இதை ஏன் அதிமுக செய்யல, இதை செய்ய வைக்கணும்னு சொல்லிட்டு ஏன் வந்து மற்ற கட்சிகள் போராடல, இதை ஏன் நீங்க வந்து கொண்டு வரலன்னு சொல்லிட்டு எந்த தமிழ்நாட்டில் கூடிய எந்த பத்திரிகை தலையங்கம் எழுதியிருக்குது, எந்த டெலிவிஷன் சேனல்ல விவாதம் நடக்குது, இவர் வந்து சொன்னாதான் நடக்கும். முல்லை பெரியாருக்காக நாங்க 44 போராட்டங்களை நடத்துறோம். பொதுவா நான் சொல்றேன், நீங்க வந்து அதாவது என்ன சொல்ல வரேன்னா, எல்லா பிரச்சனைகள்லயும் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் இருக்கிற 2 பெரிய குறைபாடு நான் பாக்குறேன். ஒண்ணு, இவர்கள் ஒன்றுபட்டு செயல்படுறது இல்ல. கேரளாவில் அரசியல் கோட்பாடுன்னு ஒண்ணு இருக்குதுன்னு வச்சுக்குவோம், என்னை பொறுத்தவரை இல்ல, ஒரு அரசியல் கொள்கை என்று ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கிட்டாலும் கூட எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய காங்கிரஸும் சிபிஎம்மும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்யறாங்க. தமிழ்நாட்டில் ஒரே திராவிட கொள்கை என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் எதிரும் புதிரமாக முழுக்க வெளியே நிற்கிறாங்க. மாநில அரசியல் அப்படின்னு வரும்போது இங்க வந்து ஒற்றுமைக்கான விஷயங்கள் நடக்கிறதே கிடையாது. இவங்களும் அவங்களும் ஒண்ணுதான் சொல்லுவாங்க, 2மே திராவிட கட்சி தான், ஆனாலும் 2 பேரும் ஒத்து போனதை சரித்திரம் கிடையாது. அங்க இருக்க செய்ய நான் பேசி முடிச்சிடறேன். இந்த பக்கம் காங்கிரஸ், அந்த பக்கம் சிபிஎம், ஆனா வந்து முல்லை பெரியாறுல ஒன்னா வராங்க. நமக்கு ஒற்றுமை இல்லைங்கிறது முதலாவது. 2வது, இவர்கள் மத்திய அரசாங்கத்தோட அரசியல் போட்டி தான் போடுவாங்களே ஒழிய, எத்தனை மந்திரி தன்னுடைய கட்சிக்கு வேணுங்கிற கூட்டணி அரசியல் தான் செய்வார்களே ஒழிய, அப்படி செய்யும் போது தமிழ்நாட்டின் நலன்களுக்காக இங்க குரல் எழும்பி காட்டு கூச்சல் போட்ட பிறகு கொஞ்சம் ஒரு சின்ன நகர்வு பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் தலை காட்ட முடியல, ஏதாவது பண்ணுங்க. ஆனா சிஸ்டமிக்கா செய்யணும் இல்லையா? நம்முடைய நாம் வந்து என்ன சொல்றது, துரதிருஷ்டவசமான வார்த்தை தான் சொல்லணும். துரதிருஷ்டவசமாக வந்து நம்ம லோயர் ரிப்பேரியன் ஸ்டேட், நம்ம எல்லாருக்கிட்டையும் அடி வாங்க வேண்டியிருக்கு. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா இயற்கை சூழல் இல்ல நாம் எழுச்சிவாய்களாக இருக்கிறோம், மற்றவர்கள் மொழித்தவாய்களாக இருக்கிறார்கள். அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது நம்ம 2 விஷயம் செய்யணும். அப்படி இருக்கும் 2 செய்யணும். ஒண்ணு, உரிமைக்காக போராடணும். இன்னொன்னு, இந்த யதார்த்தத்தை உணர்ந்து டிப்ளமேட்டிக்காக செயல்படணும். உரிமைக்காக வெளிப்படையாகவும் போராடணும். இன்னொன்னு, மத்திய அரசாங்கத்துல நம்முடைய அதிகாரிகள், நம்முடைய அமைச்சர்கள் வந்து செயல்பட்டு டிப்ளமேட்டிக்காகவும் செயல்படணும். என்ன, சில சமயம் உரிமையை மட்டும் பேச முடியாது. நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் எந்த தேசிய கட்சியும் ஆள முடியாதுன்றதுனால எந்த தேசிய கட்சியும் தமிழ்நாட்டு பக்கம் நிக்க மாட்டான். அப்படி வரக்கூடிய சூழல்ல தமிழக அரசும் தமிழக கட்சிகளும் தமிழர் நலன், தமிழ்நாட்டு நலன் என்று வரும்போது அவர்கள் அரசியல் ரீதியாகவும் சரியாக செயல்படுவதில்லை, ராஜதந்திர ரீதியாகவும் சரியாக செயல்படுறது கிடையாது, அரசியல் சாசன சட்ட ரீதியாகவும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை எடுக்காத குற்றத்துக்கு உள்ளாகிறார்கள் என்றுதான் நம்ம சொல்லுவோம். எம்பி சீட் மட்டும் தான் அவங்களுடைய சென்ட்ரல் அவங்க கேட்கிறது வந்து எம்பி சீட், மந்திரி சீட் மட்டும் தான். அப்படி ஒரே கருத்து தான் சொல்றேன். மாநிலத்திலே ஆளுகின்ற கட்சியாகப்பட்டது எதிரி கட்சியாக மற்றவர்களை பார்க்காமல் அவர்களும் எதிர்கட்சி, அவர்களும் கட்சிக்காரர்கள் தான் என்று அவர்களை வந்து கருத்து பரிமாற்றத்திற்கு அழைத்து அடிக்கடி சர்வ கட்சி கூட்டத்தை நடத்தி நம்முடைய நாட்டினுடைய நலன், நம்முடைய மாநிலத்தினுடைய நலனிலே அக்கறை கொண்டு முழு மனதோடு உள்ளன்போடு உள்ளத்திலே அந்த உறுதியோடு இவர்கள் எல்லோரும் கைகோர்ப்பார்கள் என்றால் என்றைக்கோ தமிழகம் தழைத்துவங்கி இருக்கும். நிச்சயமா. அப்படியே டெல்லியில இருக்கக்கூடிய தேசிய கட்சியில் என்ன செய்யணும்னு சொல்லிருங்க. அவர்கள் கட்டளையிட தான் முடியும். சுப்ரீம் கோர்ட்ல வந்து சொல்லிருக்காங்க சார், 142 வரைக்கும் வசதிக்கான்னு சொல்லிருக்காங்க. முறாங்களா இவன் 141 எட்டும்போதே அங்க பண்றாங்க. அது கூட உச்ச நீதிமன்றம் தான், பாஜகவோ காங்கிரஸ் அரசோ சொல்லல. இந்திய அரசியல் சரத்துகளுக்கு மாறாக ஒரு மாநில அரசு செயல்படுமானால் 356 பயன்படுத்திருக்க வேண்டியதானே? உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவை மறுக்கிறார். 356 நீங்க பயன்படுத்தல. அதாவது என்னுடைய கன்க்ளூடிங் இதை சொல்லிடுறேன். அதாவது எப்படி சிவசங்கர மேனன்களாலும் எம் கே நாராயணன்களாலும் மலையாள உயர் அதிகாரிகளால்
தமிழீழ பிரச்சனை தவறான திசை திருப்பப்பட்டதோ அப்படி பிரதம மந்திரி அலுவலகத்திலே ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற மலையாள உயர் அதிகாரிகளுடைய கூட்டு சதியிலே தான் இந்த நதிநீர் பிரச்சனைகள் இன்றைக்கும் சிக்கலாகி கொண்டிருக்கின்றன என்பது எங்களுடைய அடிப்படை வாதம். அதனால இவங்க சொல்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தாங்கன்னா இருக்கு சார், பேச விடாம படக்கூடாது. கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அவங்க நடுவர் மன்ற தீர்ப்பு கொடுக்கணும், அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவங்களுக்கு இருக்குது. ஆனா 2007 வந்த தீர்ப்பை வந்து கெசட்ல ஏத்துறதுக்கு உங்களுக்கு 6 வருஷம் ஆச்சுன்னா நீங்க என்ன கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி பண்ணிட்டு இருக்கீங்க? அதனால அவர்களுக்கு வந்து இங்கே இருக்கின்ற காங்கிரஸ்காரர்கள் இருக்கின்ற உணர்வை மத்தியிலே இருப்பவர்கள் மதிப்பதில்லை என்பதுதான் அப்பட்டமான உண்மை. உங்களுடைய நிறைவான கருத்து என்ன என்றால், தமிழக அரசு இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்றம் மிக தெளிவான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. ஹோம் மினிஸ்டருடைய இன்டெலிஜென்ஸ் பியூரோ இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் மிக தெளிவான அதிகாரங்களை கொடுத்திருக்கிறது. நமக்குள்ள எல்லா வாய்ப்பு வசதிகளும் இருக்கின்றன. உண்மையான அக்கறை கொண்டு உடனடியாக இன்றைக்கு இரவே கூட தமிழக அரசு ஒரு பட்டாலியனை கொண்டு போய் தேக்கடியிலும் குமரியிலும் நிறுத்த வேண்டும். கேரள போலீஸ் நாங்கள் விலக்கிக் கொள்கிறோம் என்று ஒரு ஆணையை போட்டு அந்த கேரள அரசுக்கு சொல்லிவிட்டு தேனி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரையும் அதனுடைய டிஎஸ்பியும் அங்கே போய் இருக்க வேண்டும். எப்படி கூடங்குளத்திற்கு ஒரே இரவோடு இரவாக போய் ஆட்களை நிறுத்தி வைத்து 5000 பேர்களை வைத்து அந்த கூடங்குளத்தை நாங்கள் இயங்க வைத்தோமோ அதை ஏன் இதில் நீங்கள் செய்ய மாட்டேன் என்பதுதான். அதை விட முக்கியமாக இந்த அணைகளை பாதுகாக்கக்கூடிய பொறியாளர்கள் குடும்பங்களுக்கு பாதுகாப்பே இல்லை, அவர்கள் தாக்கப்படுகிறார்கள். கோரிக்கை வைக்கிறீங்க. ஆமா, அதுதான் கோரிக்கை. பாராட்டு கூட்டம் நடத்தினாங்களா, இதையும் செய்யட்டும், ஐயா சொன்னதையும் செய்யட்டும். பாராட்டு கூட்டம் நடத்திட்டாங்க. உங்களோட நிறைவு கருத்துல ஒரு கேள்வியும் கேட்டுறேன். அதாவது மாநில உணர்வு, இந்த திராவிட இயக்கங்களுடைய எழுந்து இந்த 356 நீக்க வேண்டும், அந்த அரசை கலைப்பது என்பது தமிழகத்திலிருந்து எதிர்ப்பு குரல் வந்த அதிகமான மாநிலம் அதுதான். பொதுவா நடுவண் அரசு கையில அதிகாரம் போய்விடக்கூடாது. இந்த மாதிரியான சிக்கலான சூழ்நிலை 356 பயன்படுத்துவதுங்கிறதும் ஒரு மாநில கொள்கைக்கு எதிரானது. இங்க ஏற்கனவே இருந்து வந்த திராவிட இயக்க கொள்கைகளுக்கு எதிரானது. அப்ப ஒரு மத்திய அரசினுடைய அடிப்படையான ஒரு அதிகார வரம்புல இருக்கு, அதை எடுக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த நிலையும், அதே சமயம் வேற வழி இல்லாம கேரளா கர்நாடக அரசு மீறுகிற போது அதையே பயன்படுத்தணும்னு சொல்லக்கூடிய இந்த நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? 356 பயன்படுத்தணுமா பயன்படுத்த வேணாமாங்கிற அந்த ஒரு ஸ்பெசிபிக்கான கேள்வியை விட நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய பொறுப்புள்ள மத்திய அரசு அதை செய்யவில்லை. அதனால முதல் குற்றவாளி மத்திய அரசு தான். ரெண்டாவது நான் மாநில அரசு சொல்லுவேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில எல்லா நதிநீர் பிரச்சனைகளை எல்லாத்தையும் சேர்த்து உக்காந்து பேசி நமக்கான பாலிசி என்ன, அது இந்திய அரசியல் சாசன ரீதியாக அதில் எட்டுவதில் என்ன சிக்கல் இருக்கிறது, சிக்கல் இருந்தால் அதை மீறி போவது என்னங்கிறத பத்தி நாமும் யோசிக்கல. அடிப்படையில இது இந்த வில் பவர் ஆஃப் தமிழ் சொசைட்டியே அதுவே பிரச்சனையா இருக்கு. நம்ம அதில் தான் நான் கடைசியில் போய் நிற்க வேண்டியதா இருக்கு. என்னதான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு சொன்னா இவன் விடலைங்கிறத விட நமக்கு ஒரு கேரளாவில் கர்நாடகாவில் அந்த பிரச்சனை வரும்போது ஒட்டுமொத்த சமூகமும் ஒரு அணியில மீடியாவில இருந்து அரசு கட்சிகள்ல இருந்து சாதாரண மக்கள்ல இருந்து ஒரு அணியில் நிக்கிற மாதிரி இங்க நிக்கலைங்கிற ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அதனால நம்முடைய ஒட்டுமொத்த சூழலை மறுபரிசீலனை பண்ணணும். தமிழ்நாட்டினுடைய நலன்களின் அடிப்படையிலான இயற்கை வளங்களை பகிர்ந்து கொள்வது தொடர்பான ஒரு பாலிசியை உருவாக்கி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அதை நம்ம முன்ன வைக்கணும். அது மோதல் வந்தால் ஜனநாயகம் தான் ஜெயிக்கணும், இதுதான் ஜெயிக்கணும். அப்படி வரலன்னா அதுக்கான மாற்றங்களை செய்யணும். இதுதான் நம்ம பிரையாரிட்டியா இருக்கும். இது முல்லை பெரியாருக்கு மட்டுமில்லை, எல்லா பிரச்சனைக்கும் இது அடிப்படை. நிச்சயமாக இந்த விவாத அரங்கத்தில் இந்த பிரச்சனை உண்மையில் பல்வேறு தரவுகளை வெளியே கொண்டு வந்தது என்று சொல்லலாம். ஏனால் இதில் பொதுவாக காங்கிரஸ் அரசாக இருக்கட்டும், பாரதிய ஜனதா அரசாக இருக்கட்டும், கர்நாடகத்திற்கும் கேரளாவிற்கும் சார்பாகவே எடுக்கிறது. அதற்கு காரணம் அங்கு உள்ள அரசியல் சார்பு நிலைப்பாடு என்கின்ற ஒரு கருத்து பொதுவாக பல்வேறு தருணங்களில் சொல்லப்பட்டு வந்தது. அது மட்டும் அல்லாமல் இந்த பிரச்சனையில் இந்த விவாதத்தில் பொறுத்தவரை மாநில அரசு என்னென்ன செய்ய தவறியது என்பதை பொறியாளர் அவர்களுக்கு மிக ஆதாரமாக தனது கள அனுபவத்தில் இருந்தே கூறினார் என்பது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நடுவண் அரசோ ஒரு ஐபி போன்ற அமைப்புகளோ கொடுத்த சில விஷயங்கள் முன்னெச்சரிக்கையான சில தருணங்களில் அங்கு குறிப்பாக கேரளா காவல்துறையினை நிறுத்தினால் அது உண்மையில் அணைக்கு பாதுகாப்பு கிடையாது, அது அவர்களுக்கு சார்பான நிலை போன்ற தருணத்தை கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னே எச்சரித்தும் தமிழக அரசு ஏன் அதை நடைமுறைப்படுத்தவில்லை? அப்படி என்றால் இவர்களுக்கு அங்கு இருக்கக்கூடிய இனவெறி, பண்டைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய இனவெறி இங்கு இன உணர்வாக கூடவோ மக்கள் நலன் அரசாக கூட மாநில அரசும் இல்லை என்பது இங்கு ஒரு வேதனைப்படக்கூடிய ஒரு உண்மையாக இருக்கிறது. அது எந்த கட்சி எந்த அரசாக இருந்தாலும் இதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை பொறியாளர் மிக ஆழமாக வைத்தார். அது தவிர்த்து வழமையாக இந்த பிரச்சனையில் கேரள அரசும் கர்நாடக அரசும்
எந்த அளவுக்கு வஞ்சனையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்கள் கட்டி காக்கின்ற தேசிய கட்சிகள் பெருமையாக சொல்கின்ற இந்த இந்தியாங்கிற அமைப்பும் இவர்கள் அடிக்கடி சொல்கின்ற இறையாண்மை என்கிற வார்த்தையும் கேலி பொருளாக்கியது தமிழர்களோ தமிழ் மாநிலமோ அல்ல. கர்நாடக அரசும் கேரள அரசும் தான் தொடர்ந்து இந்திய இறையாண்மையை, இந்திய ஒருமைப்பாட்டை, இந்தியா என்பது ஒரு நாடா என்பதை தொடர்ந்து கேலிக்குட்படுத்தி வருகிறார்கள். ஆனால் இந்த பிரச்சனையை பேசும் அனைத்து தமிழ் உணர்வாளர்களையும் திராவிட கட்சிகளையும் இவர்கள் பிரிவினவாதிகள் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதும் இங்கு கவனிக்கத்தக்கது. தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டியோ பாரதிய ஜனதாவோ தொடர்ந்து தமிழர்கள் நலன் சார்ந்து இருக்கிறது. ஆனால் டெல்லி தலைமை எவ்வாறு இருக்கிறது என்பதுதான் இங்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆக இந்த விவாத அரங்கம் பல்வேறு தளங்களில் நாம் அரசு எந்த அளவுக்கு செய்ய தவறி இருக்கிறது, அது எந்த அரசாக இருந்தாலும் மக்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும், அரசியல் இயக்கங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்த ஒரு பார்வையை ஏற்படுத்தி இருந்தால் உண்மையில் இந்த விவாத அரங்கம் ஒரு வெற்றிகரமான விவாத அரங்கமாகவே நாங்கள் பார்க்கிறோம். இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு தரவுகளை எடுத்துரைத்த பொறியாளர் வீரப்பன் அவர்களுக்கும், எழுத்தாளர் ஆழிப்பதிப்பகம் செந்தில்நாதன் அவர்களுக்கும், காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர் ஜோதி ராமலிங்கம் அவர்களுக்கும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் அந்திரிதாஸ் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்.